ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கும்பேணிப்பேட்டையில் உள்ள அதிமுக கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரக்கோணம் அடுத்த கும்பேணிப்பேட்டையில் உள்ள அதிமுக கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு கிளை வார்டிலும் 25 வயதுக்கு உட்பட்ட படித்த மாணவர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி, வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என சூளுரைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி, வருகிற 2026ஆம் தேர்தலில் வெற்றி பெற பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும், மேலும் தேர்தலில் அதிமுகவை அமோக வெற்றி பெற செய்து புரட்சி தமிழர் முதலமைச்சராக ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி செயலாளர் மான்மால், மாநில இளைஞர் அணி மற்றும் இளம் பெண்கள் பாசற இணை செயலாளர் ஷாம்குமார், மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் டாக்டர் பன்னீர்செல்வம், முன்னாள் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் சார்பணி செயலாளர்கள், நகர ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.